அது கிமு 586. திடீரென பாபிலோனிய படைகள் எருசலேமை முற்றுகையிட்டு அதன் மதில்களை தகர்த்து சாலமோன் கட்டிய தேவாலயத்தை தீக்கிரையாக்கின. எருசலேம் குப்பை மேடாக மாறியது. எருசலேம் பரிசுத்தவான்களின் உடல்கள் ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாயின. யூதர்கள் தங்கள் தேசத்திலேயே அந்நியர்களால் பரியாசம் பண்ணப்பட்டனர். இதை பற்றிய புலம்பலை சங்கீதம் 79 நீங்கள் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட அதிர்ச்சியான செயலை செய்தது யார் தெரியுமா? பாபிலோனிய மன்னன் நேபுகாத்நேச்சார். உண்மையில் இந்த நேபுகாத்நேச்சார் யார்? அவரை பற்றிய பைபிள் தீர்க்கதரிசனங்கள் என்ன? அவை எப்படி நிறைவேறின? அவரது வரலாறு என்ன? எருசலேம் தேவாலயத்தில் இவர் ஏற்படுத்தின பாதிப்பு என்ன? தேவன் இவரை எப்படி பயன்படுத்தினார்? இவர் மூலமாக பாதிக்கப்பட்ட இஸ்ரேலின் தனி மனிதர்கள் யார்? இதில் நமக்கான செய்தி என்ன? பார்க்கலாம் வாங்க. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மிகச்சிறந்த அரசன் இவர். இவரது பெயர் நேபு என்ற பாபிலோனிய தெய்வத்தினுடையது. இதற்கு எல்லையை காக்கட்டும் என்று பொருள். இவர் பாபிலோனின் மன்னரான நபோபொலசரார் என்பவரின் மகன். இவர் கிமு 605 முதல் 562 வரை ஆட்சி செய்தார். இவர் ஒரு சிறந்த போர்வீரன் மட்டுமல்ல, கட்டிடக்கலையிலும் வல்லவர். உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கும் தோட்டம், ஹேங்கிங் கார்டன்ஸ் இவரால் கட்டப்பட்டது. எகிப்தியர்களுடனான கர்கேமிஷ் போரில் வெற்றி பெற்று மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் தனது ஆதிக்கத்தை கொண்டு வந்தார். நேபுகாத்நேச்சார் யூத ராஜ்யத்தை அழித்து யூதர்களை பாபிலோனுக்குச் சிறைபிடித்துச் சென்ற தேவனுடைய தண்டனை கருவி. யூதா தேசத்தின் மீது நேபுகாத்நேச்சார் 3 முறை படையெடுத்தார். கிமு 605 முதல் படையெடுப்பு. தானியேல் மற்றும் சில பிரபுக்களை கைதியாக கொண்டு சென்றார். கிமு 597 இரண்டாம் படையெடுப்பு. எகோனியா ராஜாவையும் எசேக்கியர் தீர்க்கதரிசியையும் 10,000 கைதிகளையும் கொண்டு சென்றார். கிமு 586 இறுதி படையெடுப்பு. எருசலேம் நகரம் முற்றிலும் தீக்கிரையாக்கப்பட்டது. சாரமோன் கட்டிய எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு அங்கிருந்த பொன் உபகரணங்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டன. தேவன் பல தீர்க்கதரிசிகள் மூலம் இவரை பற்றி முன்னறிவித்தார். எரேமியா 25:9 முதல் 11 வரையில் தேவன் நேபுகாத்நேச்சாரை என் ஊழியக்காரன் என்று அழைக்கிறார். யூதா தேசம் 70 ஆண்டுகள் இவனுக்கு அடிமையாகும் என்று முன்னறிவிக்கப்பட்டது. தீரு நகரம் மற்றும் எகிப்து நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்படும் என்று எசேக்கியேல் 26 மற்றும் 29 கூறப்பட்டது. 13 ஆண்டுகால முற்றுகைக்குப் பின் தீருவின் நிலப்பகுதி வீழ்ந்தது. நேபுகாத்நேச்சாரின் படையெடுப்பு இஸ்ரவேலரின் வாழ்வியலை தலைகீழாக மாற்றியது. யூதர்களின் ஆன்மீக மையமான எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அறிவில் சிறந்தவர்களும் வாலிபர்களும் தானியேல் உட்பட பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தாவீதின் வம்சாவளி ஆட்சி தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. சிதேக்கியா ராஜா குருடாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார். 2 ராஜாக்கள் 25:7. நேபுகாத்நேச்சார் ஒரு புறவின அரசனாக இருந்தாலும் தேவன் அவரோடு நேரடியாக தொடர்பு கொண்டார். எதிர்கால சாம்ராஜ்யங்களை பற்றிய தரிசனத்தை தேவன் அவருக்கு அளித்தார். தானியேல் 2. எரியும் அக்கினிச்சூளையிலிருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தப்பியதைக் கண்டு மெய்யான தேவனை அவர் வாழ்த்தினார். தானியேல் 3. தேவன் நேபுகாத்நேச்சாரை பெருமை நிமித்தம் 7 காலம், அதாவது 7 ஆண்டுகள் ஒரு மிருகத்தைப் போல புல்லை தின்ன செய்தார். இறுதியில் நேபுகாத்நேச்சார் தேவனுடைய சர்வ வல்லமையை ஏற்றுக்கொண்டார். தானியேல் 4:34-37. நேபுகாத்நேச்சார் செய்த அதிர்ச்சி தரும் செயல்கள் என்ன? எருசலேமின் கடைசி ராஜாவான சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாகவே அவனது குமாரர்களை கொன்று பின்பு சிதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய செயல் 2 ராஜாக்கள் 25:7. 90 அடி உயரமுள்ள தன்னுடைய பொற்சிலையை நிறுவி அதை வணங்காதவர்களை எரியும் அக்கினிச்சூளையில் போட்டது. தானியேல் 3. இது நான் என் வல்லமையினால் கட்டிய பாபிலோன் அல்லவா என்று பெருமை பேசியது. இதெல்லாம் நேபுகாத்நேச்சார் பற்றி பைபிள் தரும் அதிர்ச்சியான வரலாறு. பைபிளில் நேபுகாத்நேச்சாரின் வாழ்வு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆண்டு கொண்டிருந்து அவருக்கு சித்தமானவனுக்கு அதை தருகிறார். தானியேல் 4:17. தேவன் ஒரு புறவின அரசனையும் தனது திட்டத்திற்காக பயன்படுத்த முடியும். எங்கே எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் மனிதன் தேவனுக்கு கட்டுப்பட்டவன் என்பதை உலகுக்கு உணர்த்தினார். சரி, அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் எப்படி மீண்டார்கள் தெரியுமா? பாபிலோனிய சிறையிருப்பு என்பது யூத வரலாற்றில் ஒரு இருண்ட காலம் மட்டுமல்ல, அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிய ஒரு அற்புதமான காலகட்டமும் கூட. கிமு 539 பாரசீக பேரரசு பாபிலோனை கைப்பற்றிய போது இந்த விடுதலைக்கான கதவு திறக்கப்பட்டது.
கிமு 538இல் பாபிலோனை வீழ்த்திய பாரசீக மன்னன் கோரைசு தனது ஆட்சியின் முதல் ஆண்டிலேயே ஒரு அதிரடி ஆணையை பிறப்பித்தார். எருசலேமிலே எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி பாரசீக ராஜாவாகிய கோரைசுக்கு தேவன் கட்டளையிட்டார் என்று எஸ்ரா 1:1-4 வாசிக்க முடியும். யூதர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பச் செல்லவும் எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கட்டவும் கோரேசு அனுமதி அளித்தார். நேபுகாத் நேச்சார் ஆலயத்திலிருந்து கொள்ளையடித்துச் சென்ற பொன் வெள்ளி பாத்திரங்களை மீண்டும் யூதர்களிடமே ஒப்படைத்தார். எல்லா யூதர்களும் ஒரே நேரத்தில் திரும்பிவிடவில்லை. சுமார் 70 ஆண்டுகளுக்குப் பிறகு 3 முக்கிய தலைவர்களின் கீழ் அவர்கள் 3 கட்டங்களாக எருசலேமுக்கு திரும்பினார்கள். முதல் கட்டம் செருபாபேல் தலைமையில் தேவாலயம் திரும்ப கட்டப்பட்டது. எஸ்ரா 1:6. இரண்டாம் கட்டம் எஸ்ரா தலைமையில் ஆன்மீக மறுமலர்ச்சி உண்டானது. எஸ்ரா 7:10. மூன்றாம் கட்டம் நெகேமியா தலைமையில் எருசலேம் மதில்கள் கட்டப்பட்டது. நெகேமியா 1:13. இந்த மீட்பு தற்செயலானதல்ல, இது ஏற்கனவே தீர்க்கதரிசனங்களால் முன்னறிவிக்கப்பட்டது. கோரைசு ராஜா பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா அவனை பெயர் சொல்லி அழைத்து அவன் எருசலேமை விடுவிப்பான் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஏசாயா 44:28, 45:1. சிறையிருப்பு 70 ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும் என்ற எரேமியாவின் தீர்க்க தரிசனம் சரியாக நிறைவேறியது. தானியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்து ஜெபித்தபோதுதான் விடுதலை நெருங்கியதை உணர்ந்தார். தானியேல் 9:2. அந்த பாபிலோனிய சிறையிருப்பு யூத வாழ்வில் சில நிரந்தர மாற்றங்களை ஏற்படுத்தியது. இதற்குப் பிறகு இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் ஒருபோதும் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பவில்லை. எருசலேம் ஆலயம் இல்லாத காலத்தில் அவர்கள் ஆங்காங்கே கூடி வேதத்தை வாசிக்க ஜப ஆலயங்கள் உருவாகின. எஸ்ரா போன்றவர்களால் வேதாகம சுருள்கள் சேகரிக்கப்பட்டு மக்கள் வேதத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், நேபுகாத் நேச்சார் அடிமைப்படுத்தினார், கோரைசு விடுதலை செய்தார். இந்த இரண்டுமே பைபிளில் தெளிவாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. கோரைசு ராஜா வெளியிட்ட அந்த விடுதலையின் ஆணை இன்றும் லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் சைரஸ் உருளை என்ற பெயரில் பாதுகாக்கப்படுகிறது. இது பைபிள் செய்திகளின் வரலாற்று உண்மைப்பன்மைக்கு ஒரு சான்றாகும். முக்கியமான உண்மை என்னவென்றால், நமக்கான விடுதலை செய்தியும் பைபிளில் உண்டு. அந்த விடுதலை ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக உண்டாக்கப்பட்ட விடுதலை. பாவம், சாபம், பிரச்சனை, போராட்டம் என எல்லாவற்றிலிருந்து விடுதலை. இதை நம்பினால் நீங்கள் யாராக இருந்தாலும் பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் சந்திப்போம். ஆமேன்.